அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாது. அன்பர்களே, பெற்றோர்களின் ஒரு தவறான முறையால் இன்று ஒரு 15 வயது சிறுவன் அனுபவிக்கும் ஒரு துயரம் குறித்து உங்களிடம் பேசப் போகிறேன். இந்த சம்பவம் மலப்புரம் மாவட்டத்தில் நடந்தது. அந்த 15 வயது சிறுவனின் பிரச்சனை என்னவென்றால், திடீரென உறக்கத்தில் கைகளும் கால்களும் ஒரு பக்கத்தில் வெட்டி விழுந்து அதிர்ச்சியுடன் எழுந்திருப்பது, மூத்திரம் கழிக்க நின்ற பிறகு பாதி மூத்திரம் போன பிறகு தடைபட்டு பின்னர் நீண்ட நேரம் எடுத்து அந்த சிறுவன் மூத்திரத்தை முழுமையாக கழிக்கிறான். கேரளாவில் உள்ள பல மருத்துவமனைகளில் இந்த நோய் தொடர்பாக சிகிச்சை செய்யப்பட்டது. நரம்பியல் நிபுணரையும் சிறுநீரகவியல் நிபுணரையும் கலந்தாலோசித்தனர். அவர்கள் அனைவரும் கூறியது, சிறுவனுக்கு எந்தவித குறையும் இல்லை, நரம்பியல் அல்லது சிறுநீரகம் தொடர்பாக எந்த பிரச்சனையும் இல்லை என்று. ஆனால் சிறுவனின் நோய் குணமாகவில்லை. பல சிகிச்சைகளுக்கு பிறகு கடைசியாக சிகிச்சைகளை நிறுத்திய நேரத்தில் ஒரு உளவியலாளரிடம் ஆலோசனைக்காக அழைத்துச் சென்றனர். அவர் அந்த சிறுவனுக்கு ஆலோசனை வழங்கிய போது அதிர்ச்சியூட்டும் ஒரு உண்மை அந்த சிறுவனிடமிருந்து பெற்றோர்கள் உட்பட அறியப்பட்டது. சிறுவயது முதலே இந்த சிறுவனுக்கு படுக்கையில் மூத்திரம் கழிக்கும் பழக்கம் இருந்தது. பொதுவாக குழந்தைகள் அந்த வயதில் தானாகவே அதை நிறுத்திவிடுவார்கள். ஆனால் இந்த சிறுவனின் விஷயத்தில் 5 வயதாகியும் 6 வயதாகியும் உறக்கத்தில் படுக்கையில் மூத்திரம் கழிப்பது நிற்கவில்லை. இப்படி தினமும் இந்த பழக்கம் தொடர்ந்த போது பெற்றோர்களுக்கு அதனால் பல சிரமங்கள் ஏற்பட்டன. அந்த சிரமங்களை அனுபவிக்கும் நேரத்தில் யாரோ ஒருவர் வந்து, ஒரு இடத்தில் ஒரு சித்தர் இருக்கிறார், அவரிடம் கூட்டி சென்று காட்டினால் இந்த பிரச்சனை தீரும் என்று கூறினார். அவருடைய குழந்தைக்கும் இதே பிரச்சனை இருந்து அப்படி தீர்ந்ததாக கூறினார். அந்த வார்த்தையை நம்பி அவர்கள் அந்த சித்தரிடம் சென்றனர். சித்தர் சில எளிய சிகிச்சை முறைகளை செய்து தேவையானவற்றை செய்து வீட்டிற்கு அனுப்பினார். சித்தர் வீட்டிற்கு அனுப்பும்போது ஒரு விஷயத்தை பெற்றோர்களிடம் கூறினார். இன்று முதல் 14 நாட்களுக்கு நீங்கள் பெற்றோர்களில் ஒருவர் இந்த சிறுவனை இரவில் கவனிக்க வேண்டும். இந்த சிறுவன் மூத்திரம் கழிப்பது உங்கள் கவனத்திற்கு வந்தால் நீங்கள் செய்ய வேண்டிய ஒரு விஷயம், சிறுவனின் தொடையில் 3 முறை கையால் வலுவாக அடிக்க வேண்டும். அப்படி அடித்தால் சிறுவன் மூத்திரம் கழிப்பது நிற்கும். 14 நாட்கள் இதை கவனித்தால் பின்னர் இந்த பிரச்சனை வராது என்று கூறினார். அதன்படி பெற்றோர்கள் வீட்டிற்கு வந்து 2 வாரங்களுக்கு, அதாவது 14 நாட்களுக்கு இரவில் சிறுவனை கவனித்தனர். இடையிடையே இது அவர்களின் கவனத்திற்கு வந்தபோது அவர்கள் கையால் தொடையில் அடித்தனர். அந்த நேரத்தில் சிறுவன் அதிர்ச்சியுடன் எழுந்து மூத்திரம் கழிப்பது நின்றது. இப்படி சில நாட்கள் தொடர்ந்தபோது சிறுவனின் படுக்கையில் மூத்திரம் கழிக்கும் பழக்கம் நின்றது. 1 வருடம் கழித்து முன்பு கூறியபடி உறக்கத்தில் திடீரென கைகால்கள் வெட்டி சிறுவன் அதிர்ச்சியுடன் எழுந்திருக்கும் பழக்கம் தொடங்கியது. அதன் பிறகு உறக்கத்தில் மூத்திரம் கழிக்கும் போது மனது சற்று விழிப்படைவதாகவும் மூளை சற்று விழிப்படைவதாகவும் கூறுகிறார். அந்த நேரத்தில் சிறுவனுக்கு கிடைத்த அடி அவனது மூளையில் தெளிவாக பதிவாகியது. பின்னர் அது அவனது நினைவுகளில் ஆழமாக பதிந்தது. இப்படித்தான் 6 வயதில் நடந்த ஒரு சம்பவம் அந்த சிறுவனின் வாழ்க்கையை பாதித்தது. அந்த இளம் வயதில் 6 வயதில் ஏற்பட்ட அந்த அனுபவமே இப்போது 15 வயதிலும் அவனை நோயுடன் துன்பப்படுத்துகிறது. நீங்கள் நினைக்கலாம், 6 வயதில் நடந்த பிரச்சனை ஒரு குழந்தையை பாதிக்குமா என்று. நிச்சயமாக. உறக்கத்தில் மூத்திரம் கழிப்பது என்பது பொதுவாக எல்லா குழந்தைகளிடமும் உள்ள ஒரு பழக்கம். உலகில் 70 விழுக்காடு குழந்தைகள் இப்படி உறக்கத்தில் மூத்திரம் கழிக்கும் குழந்தைகளே. அது பழமையானவர்கள் கூறுவது போல ஒரு குறிப்பிட்ட வயதில் தானாக நிற்கும். சில குழந்தைகளுக்கு 4 முதல் 5 வயதுக்குள் இது மாறிவிடும். வேறு சில குழந்தைகளுக்கு 7 முதல் 8 வயது வரை நீடிக்கும். இருப்பினும் 100இல் ஒரு 2 குழந்தைகளுக்கு 15 வயது வரை அல்லது 17 வயது வரை இது நீடிக்கலாம். இதற்கு காரணம், சிறுநீரகங்கள் நமது இரத்தத்தை வடிகட்டி மூத்திரமாக்கிய பிறகு அதில் உள்ள பெரும்பாலான நீரை மீண்டும் இரத்தத்திற்கு உறிஞ்சிவிடும். மீதமுள்ள பகுதியே நமது மூத்திரப்பையில் நுழையும். இந்த செயல்பாட்டில் ADH என்ற ஹார்மோன் முக்கிய பங்கு வகிக்கிறது. சில குழந்தைகளுக்கு இந்த ஹார்மோனின் செயல்பாடு தொடங்குவதற்கு தாமதமாகும். அதனால்தான் இப்படி நடக்கிறது. நம்மவர்களுக்கு பல அறிவுகள் உள்ளன. ஆனால் உணர்வு இல்லாத ஒரு உலகில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். குறிப்பாக இந்த காலகட்டத்தில் வாழ்ந்தால் நாம் வாழ்வதற்கும் மற்றவர்களை வாழ வைப்பதற்கும் நிறைய அறிவை சேகரிக்க வேண்டும். நமது குழந்தைகளின் விஷயத்தில் யாராவது ஏதாவது ஒரு விஷயத்தை கூறினால் அதை அப்படியே கேட்டு செயல்படக்கூடாது. அதில் என்னென்ன விஷயங்கள் உள்ளன அதை பற்றி அறியவும் புரிந்து கொள்ளவும் முயற்சிகள் செய்யலாம்.
நமது ஒரு சிறிய தவறு பட்டாம்பூச்சிகளைப் போல பறந்து திரிய வேண்டிய நமது குழந்தைகளின் வாழ்க்கையை மங்கச் செய்யும் செயல்களை நம்மிடமிருந்து தவிர்க்க எல்லா பெற்றோர்களும் கவனமாக இருக்க வேண்டும். இது உங்களுக்கு ஒரு பாடம். நமது குழந்தைகள் நமது உயிரின் மதிப்பு உள்ளவர்கள்.